சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய ரிசெப்ஷன் கிடைச்சிருச்சு. செகண்ட் சீசன் ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, ஓகே, ஒரு ஃபாஸ்ட் நோட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து அக்ஷதா மட்டும் தான் பதில் சொல்ல முடியாது, மத்த எல்லாரும் பதில் சொல்லலாம். ஓகே. சீசன் 1 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு? ஒரு பெரிய ரிசெப்ஷன், இப்படி ஒரு லாங் ஃபார்மேட் சீரிஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு? ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், இல்லை யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஆங்கராக இருக்கும், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஏய் இது அவன் மாதிரியே இருக்கு, அவன் தான் அப்படிலாம் பேசிக்குவாங்க. ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் நேரில் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏய் நவீன் நீங்கள் அப்படின்னு. ஸோ அதுவே வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதை தாண்டி வந்து கேட்டதே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக நிறைய கேட்குறாங்க. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க, பெரியவங்க ரொம்ப ஏஜ்டான பீப்புளெலாம் பார்க்குறாங்கங்கிறதே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ப்ரோ சார்கேஷ் ப்ரோ கேட்டிங்கன்னா அதே தான், சேம் திங். ஃபேமிலி ஆரஞ்சை எல்லாருமே பார்க்குறாங்க, சின்ன குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் பார்க்குறது. அது அவ்வளோ சந்தோஷமாக தாங்க இருக்குது. அண்ட் எல்லாருமே இப்போ என் பேர் வச்சு யாருக்குமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அர்ஜுனா தான் எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுவே ஒரு பெரிய பூஸ்ட் இல்லைங்களா? ஸோ அது கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு பெரிய பூஸ்ட். இன்னொருத்தங்க நம்மளோட பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயம் பண்ணும்போது இன்னொருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அது இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் தோணிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி ஹார்ட் பீட் கொடுத்துருக்கிற எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் யோசிக்கிறேன். ப்ரோ ஒரு ஆக்டருக்கு ரெக்கக்னேஷன் முக்கியம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக ரெக்கக்னேஷன் வந்துருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் போஸ்ட் தான். ஸோ எங்கே போனாலுமே வந்து ஓகே ஒரு ஹார்ட் பீட்டில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் போஸ்ட் தான். சரி, ஓகே, ஏதாச்சும் ஒரு தருணமாக சொல்ல முடியுமா? இந்த ஒரு கமெண்ட் எனக்கு கிடைச்சது ஹார்ட் பீட் மூலியமா, அது வந்து எனக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சொல்ல முடியுமா? ஒரு அம்மா சீன் வரும், எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீன் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி குட் திங். அதே மாதிரி என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நான் ஆமாம் இதில் சீரியஸில் இல்லை அங்கேருந்து சவுண்ட் வச்சு சீரியஸில் ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான் ப்ரோ, நான் உங்களை மாதிரி தான் ப்ரோ ப்ரோன்னு என்ன பண்ண புரியல ப்ரோ, இல்லை குணாவா பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் ப்ரோ நானும் இப்படி தான் ப்ரோ பேசுவேன் அப்படின்னாரு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. ஸோ அதுவே வந்து ஒரு எனக்கு ரொம்ப பெருமை. கண்டிப்பா அதாவது நம்ம குணாவா பண்ணியிருக்கோம், அது வெளியில எப்படி நம்ம பண்ணோம்னா ஏத்துப்பாங்க தெரியல. ஆனா அவரு வந்து அந்த மாதிரி ஃபிளர்ட் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு நான் உங்களை மாதிரி தான் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு கனெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ வெரி ஹாப்பி. ஒரு ஹாட்ஸ்டாருங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து லைக் நான் யூடியூப்லேருந்து வந்ததுனால ஸோ உங்களை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிஜமாவே நம்மளை பேஸ் பண்ணி தான் போதா, நம்மளை தான் கூப்பிடுறாங்களா? ஏன்னா புதுமுகம் இல்லையா நாங்கள் எல்லாருமே. நான் மட்டும் இல்லை, எங்கள் வெப் சீரிஸ்ல இருக்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ் தான், யாருமே வந்து நோன் ஆர்டிஸ்டா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சு நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறைய மக்களுக்கு ரீச் ஆனது வந்து எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, என்னோட டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நினைக்கிறோம். அதுவும் சீசன் 1 முடிஞ்சு அதே காஸ்டிங்கோட சீசன் 2, அதாவது ஹாட்ஸ்டார்ல எப்பவுமே மாற்றுவாங்க, ஆர்டிஸ்ட் மாற்றுவாங்க, பட் நாங்கள் சேமாக ட்ராவல் பண்ணுறது அண்ட் வித் அந்த மாதிரி அக்ஷதா அண்ட் இன்னும் 2-3 பேர் வந்து இன்டர்னாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுறதும் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இது அதே மாதிரி இதுவும் சக்ஸஸாக போகணும். திஸ் ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு அடுத்து வரவங்களும் வந்து இட்ஸ் நாட் தட் எங்கேருந்து வரும் அப்படின்னு இல்லை, ஃப்ரம் யூடியூப்லேருந்தும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கு. சோ நம்மளும் எப்பவுமே ஃபீல் ஆகி என்னடா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இருக்கும்போது ஓகே ஃபைன், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா சம்திங் நமக்குன்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது. ரெகனைஸ் பண்ண மொமெண்ட், இப்ப அவர் ஒரு மொமெண்ட் சொல்லியிருந்தார்ல, எப்படி வந்து ரெகனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, அது ஒரு பெருமையான தருணம். அந்த மாதிரி ஏதாச்சும் ரெகனைஸ் பண்ணாங்களா? எனக்கு வந்து ஒரு நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஒரு குட்டி குழந்தை இவ்வளவுதான் இருப்பா, அவ வந்து ஏர்போர்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரீனாக்கா அப்படின்னா அந்த வீடியோ செம்ம கியூட்டா இருந்தது. ரீனா டியூட். அப்புறம் நான் டப்பிங் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அவங்க அப்பா பின்னாடி உட்காந்து போயிட்டு இருந்தா, அவ இப்படி பாத்துட்டு அப்பா பாப்பா ரீனா டியூட்னா அந்த மொமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் புரியுது, மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி புரியுது, எப்படி நீங்க அது. ஒரு குழந்தை வந்து ரீசெண்டா செட்டுக்கு வந்திருந்தாங்க, நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 3 குட்டி பொன் குழந்தைங்க வந்திருந்தாங்க. ரொம்ப குட்டியா தான் இருப்பா. அவ வந்து எனக்கு ஹார்ட் பீட் பிடிக்கும். ஸோ தீபக் சார் வந்து இங்க வா நீ வர ஸ்டோரி சொல்லுன்னா ஃபுல்லாத்தையும் சொல்றா. அப்படியே எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது, எப்படி இந்த இதுல நம்மலாம் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ரீச் வந்து எனக்கு
ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் இந்த ரீனா கேரக்டர் பார்த்து நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. லைக் எனக்கு உங்கள மாதிரி வந்து ஒரு டாக்டர் ஆகணும், உங்கள மாதிரி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணணும், அண்ட் நீங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இது கேரக்டர் எழுதின காரணம் தீபக் சார். அண்ட் அந்த அழுத சீன்லாம் ரொம்ப எமோஷனலா இருந்தது, அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு புது கேள்வியோட வரேன், அவங்கள்ட்ட பேசி வந்துடலாம். சரி, நீங்க சொல்லுங்க இந்த பாயிண்ட் பத்தி. இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி அனிதான்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலயுமே இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா குரூப்லயுமே அனிதான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அனிதா, ரவி, அர்ஜுன் அவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ அதை வந்து மக்களால ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அனிதா அனிதா எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப கனெக்ட், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. எங்க போனாலும் என் பேரு தான் சொல்றேன், என் பேரு மறந்துட்டு அனிதா அனிதா சீனியர் அனிதா சீனியர் சீனியர் எங்க யார் என்னோட சீனியர் கூப்பிட பார்த்தா எல்லா யாருக்கு சீனியர் சீனியர் சீனியர்மா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஓகே, இப்ப சீசன் 2க்கான கால் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சது? பாத்துட்டு தான் இருந்தீங்க. உங்களுக்கு bro, ஏதாவது question கேட்டு பாருங்க. முன்னாடி கேட்டுக்கோங்க, பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, இல்லன்ற ஒரு ரிசெப்ஷன், பெரிய ரிசெப்ஷன் கிடைச்ச கேரக்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு சீரியஸ்க்கு ஒரு பெரிய ரிசெப்ஷன் கிடைச்சிருக்கு, நம்ம போறோம், நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம், அந்த ரிசெப்ஷன் அந்த மொமெண்டம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸ்கிரிப்ட் முதல்ல ரொம்ப அழகா எழுதிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்றதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகா எழுதிருக்காங்க. அந்த கேரக்டரும் நான் ஃபிட் இன் பண்ணி நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவைஸ் பண்றேன். பீப்புள் கூட எப்படி ஜெல்லா எப்படி இருக்கேன். என்னை தாண்டி இன்னும் 2 இன்டர்ன்ஸ் இருக்காங்க. சிவம், அப்துல் அண்ணா, அப்புறம் வந்து ரோஷினின்னு ஒரு நர்ஸ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட எப்படி ஜெல்லா எப்படி கேரக்டர் போகுது அதை நான் பண்றதுதான். ப்ரோ புதுசா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் போட்டு இவன் எப்படி, இந்த பொண்ணு எப்படி, கூலா இல்ல ஏதாவது ஆட்டிடியூடா, ஓகே 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 டிக் 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 ஓகே ஜாலியா தான் இருக்கும் போல செட் அப்படின்னு பாத்துருப்பீங்கல்ல. இல்ல பாக்கல, யாரோட ஐடியுமே பாக்கல. எனக்கு யாரும் தெரியும் முன்னாடி. நீங்க சீசன் 1 பாக்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா? என்னன்னா சீசன் 2 நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஏதாவது தாட். இப்ப நான் எவ்வளவு சீரியஸ் நம்ம ஒரு 3-4 சீரியஸ் பாப்போம். எல்லா சீரியஸும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. எனக்கு நிஜமாலே முன்னாடி இந்த ஹார்ட் பீட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டோரியாவே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, சரி. ரீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த சீரிஸோட ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பில்லர் கேரக்டர் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ப்ரெஷர் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு ப்ரெஷரா ஃபீல் பண்ணல, பயமா இருந்தது. நம்மள நம்பி ஒரு சீரியஸ் எடுக்கிறாங்க, அது எப்படி இருக்குமோ, ஓடணும், இதெல்லாம் வேற இருக்குல்ல. ஸோ ரொம்ப பயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன வச்சு ப்ரோமோலாம் வேற எடுத்தாங்க. ஸோ நிஜமாவே நம்மள வச்சுதான் எடுக்கிறாங்களோ, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. லைக் அடுத்த ஓடணும்ல, அந்த ஒரு இதுவும் இருக்கு. அதே மாதிரி பிடிக்கணும் எல்லாருக்கும், எப்படி நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ரீனாவா? பிகாஸ் அதுல இருந்து ஃபுல்லா லைக் யூடியூப்ல பார்த்தது வேற, இதுல வந்து டோட்டலி வேற இல்லையா? ஸோ இந்த அம்மா பொண்ணு கனெக்ட் ஆகுமா நிறைய பயம் இருந்துச்சு. பட் செகண்ட் வீக்குக்கு அப்புறம் அந்த அம்மா பொண்ணோட ரிவியல் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்தது. ஸோ ஓகே காட். ஓகே, செகண்ட் சீசனுக்கு எப்ப ரிலீஸ் டேட் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் கேட்டாலும் உங்க அம்மாவுக்கும் உங்களுக்குமான பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நிறைய கேள்விகள் நிறைய இடத்துல இருந்துட்டே இருக்குது. சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சேம் சீசன் 1ல என்ன பாத்தீங்களோ அதான். சரி, எதுவும் சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். ஓகே, அர்ஜுன் ரீனா இந்த பேர் ஹிட் அடிச்சதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? அர்ஜுன் ரீனா தான். இல்ல இல்லைங்க, தட் கம்ப்ளீட்லி கிரெடிட் எல்லாமே வந்து தீபக் சார் தான் போகும். அவரு என்ன கேரக்டர் எழுதியிருக்காரோ, எனக்கு கேட்டா அர்ஜுன்டினா மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே எல்லாரோட கேரக்டரும் எல்லாருக்குமே ரெகக்னைஸ்டா தான் இருக்கு. இப்போ இவரோட கேரக்டரா இருக்கட்டும், இவரோட கேரக்டர் ஒரு இடத்துல ரிவீல் ஆகுறது, அதே மாதிரி இவங்களோட பேரோட இது, ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. எல்லா கிரெடிட்ஸ் கம்ப்ளீட்லி தீபக் சாரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி எங்களோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ல அந்த சாங் வந்து, ஸோ அதனால பீப்புள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் பேர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. அது இல்லாம ரவி, அனிதா, தேஜு, நவீன் அண்ட் ராக்கி இவங்க எல்லாரோட பேருமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எங்களது ஃபர்ஸ்ட் வந்ததுனால தே ஸ்டார்டட் லைக் அர்ஜுன் ரீனா அப்படி. அதோட அது ஒரு மாண்டேஜா சாங்கோட வந்ததா, ஸோ அதனால அவங்களுக்கு. நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஒரு ப்ரோமோல, ரீனாவோட வெர்ஷன் 2 நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி. என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரின்னு சொல்லிடாதீங்க, 22 அன்னைக்கு பாருங்க. என்னங்க எல்லாத்தையும் பதில் சொல்றீங்க? 12க்கு எல்லாமே தெரிஞ்சிடும். வெர்ஷன் 2ஆ 3ஆ 4ஆ எல்லாமே தெரியும். இப்போ ஆங்கர் டு ஆக்டர் அப்படின்ற ஜர்னி உங்களுக்கு இருக்கு இல்லையா? சோ ஆங்கரா நிறைய பேருக்கு அப்புறம் தான் ஆங்கர்னே தெரியும். இல்ல எனக்கு தெரியுமா, நான் பாத்துருக்கேன் ப்ரோ. இப்போ இந்த ஒரு ஆங்கரா எல்லாருக்குமே ஆக்டிங் அப்படின்ற ஒரு பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை மேக்ஸிமம் இருக்கும். ஆனா நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தணும். அப்படிங்கும் போது அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க, ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும் நமக்கு. இல்ல டு பி ஃப்ராங்க், ராம் வந்து பயங்கர
எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். நான் இன்டர் பண்ண நினைக்காதுங்க. ஏன்னா அவர் வந்து காலையில வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கு ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பைக்ல இங்க ஒரு இவர் வீடு வந்து பெசன் நகர். எங்களோட செட் வந்து திருவேற்காடு. அங்கிருந்து 1 hour வந்துட்டு திருப்பி இன் பிட்வீன்ல ப்ரோட்டீன்லாம் எடுத்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுட்டு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கிளாஸ் போவாரு, ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு, ஸ்கேட்டிங் பண்ணுவாரு, இல்ல கிட்டார் பண்ணுவாரு, இல்ல ஏதாச்சும் இல்லன்னா அந்த டெலிகிராஃபி இல்ல அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு, எடிட்டிங் பண்ணிட்டே இருப்பாரு. சோ நானால எப்படியா டயர்ட் ஆகாது, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்னு ஒரு 5 hours சொல்லுவீங்களா, எப்படிங்க அவ்வளவு நேரம் தூங்கி ஜிம் போறீங்க அப்படின்னு பாப்பேன். சோ இது ட்ரூ பேமெண்ட்ல பாத்தீங்க வீட்டுல இருந்து காஷ்மீருக்கு சைக்கிளே போயிட்டு வந்து. ஆமா ப்ரோ நிஜமாவே நான் சொன்னேனே அந்த 11வது டேலண்ட் அத நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க அடுத்த இன்டர்வியூல எடுக்கும்போது ராமோட அதாவது என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அவர் டே டு டே லைஃப் நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு முதல்ல டே டு டே லைஃப் அவர் என்ன பண்றாருன்னு எடுங்க. இல்ல அடுத்து அவரோட பயோபிக் தான் அவர் இன்டர்வியூ எடுப்பாரு. போதும் ப்ரோ. அது என்ன ப்ரோ ஜோனி, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்காக. ஆமா ப்ரோ, நான் வந்து குளோபல் வார்மிங்காக ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணேன். சைக்கிளிங் ப்ரொமோட் பண்றதுக்காக பண்ணேன். நோ பொல்யூஷன். அதாவது பெசன் நகர் பீச் இருக்குல்ல, அங்க இருந்து டூக்டுக்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே. லடாக்ல இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். இந்தியா, பாகிஸ்தான், சைனா 3 ஒன்னா ஓகேவா. ஸோ அது வரைக்கும் சைக்கிளிங் பண்ணுது. அது எப்படி ப்ரோ இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஜாலியா இருந்துச்சா? அந்த கதையை சொல்ல நிறைய இருக்கு உள்ள நிறைய இருக்கும் அதெல்லாம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ராம மட்டும் தனியா வச்சிருக்கீங்க. அப்படியா? நீங்க சீசன் 1 நல்லா பாத்துட்டீங்கன்னா நான் எங்களோட இன்டர்ன் ரூம்ல அந்த பிக்சர் இருக்கும். அப்படியா? ஆமா, இன்டர்ன் ரூம்ல அந்த பிக்சர் இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு அந்த ஜர்னி முடிய? அடுத்த டபி சொல்லுங்க நீங்க பேசி. 52 days ஆச்சு. 52 days டோட்டலா வந்து 52 days. போதும் ப்ரோ, மாத்திக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலா நான் ஒரு படிச்சுட்டு இருக்கும் போதுல இருந்து ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி ஆப்வியஸா வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து நம்ம ஒரு மாதிரி பெருசா அதை பத்தி தெரியாம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம்னு சொல்லி போன்ல எடுத்து, இல்ல 5D எல்லாம் அப்போ ஃபேமஸ், அப்பெல்லாம் எடுத்துட்டு இருப்போம்ல. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது வந்து நம்மளே நல்லா நடிக்கிறோம்டா, சூப்பர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா இன்ஜினியரிங், நமக்கு என்ன தெரியும் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் சும்மா எடுத்து அப்படியே சும்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல நான் டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கேயே வந்து டிவி ஷோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3-4 வருஷம் கண்டினியூஸாக பண்ணிட்டேன். பண்ணும்போது என்ன இதே டெய்லியும் ஒரு ஷோ, நான் கிட்டத்தட்ட ஒரு 800 ஷோஸ் பண்ணிட்டேன். அது ஒரு லைவ் ஷோ 800 ஷோஸ் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடும். 800 ஷோக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற, டெய்லி இதே கேள்வியை கேட்குறோம், வேற கால் பண்ணுறாங்க, சரி ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை வச்சு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி சின்னதாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து சீரியல் ஆஃபர் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து கதிர் சார் வந்து ஆடிஷன் எடுத்தார். ஸோ அதில் தான், அதுக்கு முன்னாடியும் சின்ன வெப் சீரிஸ்லாம் யூடியூப் சேனல் பண்ணியிருக்கேன். பட் ப்ராப்பராக ஒரு ஷூட்டுன்னு போனது வந்து கௌதமி மேம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களோட யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து கூட வந்து சொல்லுவாங்க, கௌதமி மேம் வந்து இப்படி வச்சா அப்படி பண்ணும், இப்படி வச்சா அப்படி பண்ணும், நிறையா சொல்லி தருவாங்க. ஓகே, புது இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாட்னி உங்ககிட்ட பேசி ஆகணும். இப்போ இந்த சீரீஸ் மூலியமா குரு உங்களுக்கு எப்படியான ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காரு? எவ்வளவு சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட்? இந்த சீசன்ல அவர் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் அவருக்கு வந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலையில வந்து அப்படியே பாட்னி உங்களுக்கு எத்தனை சீன், உங்க கூட தான் குரு சீன் அப்படின்னு உடனே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். நான் ஏதாவது சொல்ல போனா அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாரு, பாட்னி நீங்க இது மாதிரி பண்ணுங்க, அப்ப நான் அந்த மாதிரி பண்ணேன். 2 பேருக்கும் நான் ஏதாவது சஜஷன் சொன்னாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து நல்லா கிரியேட் ஆச்சு. அது இல்லாம இப்போ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்டாவும் இல்லாம ஒரு பர்சனலாவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே அவர் வந்து எனக்கு கூடவே இந்த சப்போர்ட்லாம் பண்றாரு. பிளஸ் வந்து இப்போ சீசன் 2ல ரொம்ப மிஸ் பண்றேன். கண்டிப்பா ரவியை மிஸ் பண்ணி தானே ஆகணும். என்ன பண்றது, பாரதி கூட போயிட்டாரு. ரவி மாம்ஸ் நாங்க அப்படிதான் செல்லமா கூடுவோம். ரவி மாமா. அனுமோல் மேம் பத்தி பேசியானோம். ஒரு சீனியர், அவங்க ஒரு சீரியஸ்குள்ள வராங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து உங்களை எந்த அளவுக்கு கைட் பண்ணாங்க? நீங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க கிட்ட அட்மைர் பண்ணீங்க? லைன் பை லைனா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அனுமோல் மேம்க்கும் எனக்கும் என்ன விட அவங்களுக்கு தான் நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க வந்து எப்படி சொல்ல, சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றது நம்ம ஒரு
பெர்ஃபார்ம் பண்ணும்போதே நம்ம கூட இருந்து பெர்ஃபார்ம் பண்றப்ப தெரியும்ல, அவங்க வந்து பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஈவன் தோ அவங்க அதர் லாங்குவேஜ்ல இருந்து வந்திருந்தாலுமே அவங்க ஏதாவதுன்னா இருங்க ஸ்டாப் பண்ணுங்க, இது 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 என்னது அப்படின்னு ப்ராப்பரா கேட்டுட்டு பக்காவா போவாங்க. அப்படியே அந்த கேரக்டர்லயே இன்வால்வ் ஆகி இது பண்ணுவாங்க. நம்ம பாக்குறது கொஞ்சம் நம்ம பாக்குறப்பவே கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நிறைய எப்படி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அது நீங்க நான் இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேம் இப்போ பார்த்த வரைக்கும் மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நான் சீனியர் ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம் மேம், அவங்க ஒர்க் அப்படிலாம் இல்லை, அவங்க செம்ம ஜாலியா இருப்பாங்க. ஆனா நீங்க நிறைய சொல்லலாம், அடிஷனல் பேசி இல்ல கேட்கறீங்க. ஆக்சுவலி வந்து அவங்க தான் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ரதி மேமோட வீட்டில் தான் நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போதே ஒரு இருக்குள்ள சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி சொல்கிற ஹாய் நான் தீபா, நான் அனுமோல், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சொல்லி இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். லைக் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க டக்குன்னு ஐடி போட்டு ஃபாலோ கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டவுன் டு எர்த்தா இருந்தாங்க. அண்ட் அவங்க கூட நானும் அவங்களும் பண்ணும்போது இப்போ அர்ஜுன் கூட எப்படி சிரிச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் அவங்க கூட பார்த்தாவே சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு பேரும். எதுக்கு சிரிக்கிறோம்னு எங்களுக்கும் தெரியாது, ஆனா சிரிப்போம். ஒன்லி ஐ மீன் கேமரா வச்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஜோன்கே நாங்க போவோம். ரொம்ப ஸ்வீட் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கும். ஸோ இப்போ நான் வந்து லைக் இப்போ நிறைய ஒரு பயம் இருக்குல்ல சீனியர் ஆர்டிஸ்ட்க்கும் கிடைக்குமா, ஐயோ ஒன் மோர் எடுத்துட்டா அவங்க ரொம்ப மூஞ்சி சுழிப்பாங்களோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ஒரு 2-3 ஒன் மோர் போனா அவங்க ரொம்ப கூலா ஓகே போலாம் அந்த மாதிரி ஒரு இது நல்ல எங்களுக்குள்ள ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த சீனியருங்கிற ஒரு இதுவே கொஞ்சம் கூட இருக்காது. ஆனா அவங்களுக்கு இதை நான் இன்னொரு இன்டர்வியூல கூட சொன்னேன், நிறைய டைலாக்ஸ் இருக்கும் ஆனா நோட் போட்டு எழுதி ஒன்னொன்னுத்தையும் வச்சிருப்பாங்க. ஒரு நாள்லயே 10 சீன் போனாலும் பேரவா இருக்கும். அதுல அவங்க வந்து லாங்குவேஜ் இல்லாமலும் அவங்க பண்றது இட்ஸ் வெரி டஃப். ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஹேம்பர் கொடுத்தாங்க ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே. ஹேம்பர்ல பாத்தீங்கன்னா வந்து சாக்லேட், அப்புறமா வந்து சாக்லேட் வந்து பெட்டோட ஸ்ப்ரெட், நோட் புக், மக் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ஸ்வீட். லைக் அதான் மறக்க முடியாது உங்களுக்கு. இல்லங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த நீங்க இல்ல மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் எல்லாருக்குமே நாட் ஒன்லி உங்களுக்கு கொடுக்கலனால உங்களுக்கு அது புரியல. ஆமா actually. நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, A to Z டெக்னீஷியன்ஸ் ஆமா எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்வீட் அது. அந்த பீனட் பட்டரா ஏதோ சூப்பரா இருந்துச்சு. அது நான் அதெல்லாம் ஸ்பூன் நெட் சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஜிம்முக்கு போறீங்க ப்ரோ, சாப்பிடலாம் நீங்க. உங்களை பத்தி இப்ப எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அவங்க வெயிட் லாஸ் ஜோனி கூட கேட்டு பாருங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் இப்போ 80 ல இருந்து இப்போ 50 நோ. ஆமா ப்ரோ, போட்டோ பார்த்துட்டேன் நானு. அது நம்ம அப்புறமா பேசலாம் தனியா. சொல்லுங்க. ப்ரோ அவங்கள நாங்கள் எல்லாம் ரதி மேம் அப்படின்னு தான் கூப்பிட்டு பேசுறது. சீனியர் மாதிரி அவங்க தேவே இருந்தோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்கள் நம்ம ரதி மேம் சொல்லி கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அப்படியே ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். சச் அ ஸ்வீட் பர்சன், எல்லார்ட்டையும் அவ்வளோ அழகாக பேசுவாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏதாச்சும் தான் நான் அவங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சது அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு சீனுக்கு. அவங்களுக்கு என்னதான் ஒரு சீனில் லைக் ஒரு நாள் ஒரு 5-6 சீன் எடுக்கிறாங்க அப்படின்றதாலும் அவங்களுக்கு தான் பெரிய பெரிய டயலாகாக கொடுப்பாங்க. லாங்குவேஜ் பேரியரை விட்டுட்டு எப்போ ஷார்ட்டு கூப்பிட்டாலும் பக்காவாக அடுத்த சீனுக்கு ரெடியாக டயலாகோட ப்ராப்பராக ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே அட்மையர் பண்ணுறேன் நான் அவங்ககிட்ட இருந்து பார்த்துட்டு. ஸோ அவங்ககிட்ட நான் அவ்வளோ கற்றுக்கலாம். அண்ட் ஒரு இதாகவே இல்லை, இப்போது ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தா கூட யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் உடனே அவங்களோட செகண்ட் தாட்டே இல்லை. எல்லாருக்குமே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஃபுட்டு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு ஃபுட் ஏதாச்சும் ஒன்று பிடிக்கும் அப்படின்னா ஞாபகம் வச்சு நான் இதை ஆர்டர் பண்ண போகிறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அது ஞாபகம் வச்சுட்டு கூட கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வருஷமா அது பண்ணிட்டே இருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஆக்சுவலா வந்திருக்கலாம், இப்போ மேனிஃபெஸ்ட் பண்றீங்கல்ல. செகண்ட் சீசன் இருக்குல்ல, ஆனா ரொம்ப ஸ்வீட்டுங்க. முடியும் போது அதே ஹேம்பர் வாங்குறான். உன்னியப்பம் அதை விட அடிக்கடி ஹேம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதான் மேஜரா சச் அ ரியலி ஸ்வீட் பர்சன். அண்ட் நாங்கள் யாரும் லக்கி, இந்த மாதிரி அவங்க சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்க இந்த இல்லாமல் காட்டிக்காம எங்கள் கூட இவ்வளோ சர்வசாதாரணமாக பழகிறதுக்கு யாராவது லக்கி அந்த இதில். ஓகே ப்ரோ, எனக்கு அவங்க கூட ஃபர்ஸ்ட் மீட்டே எப்படின்னா வந்து அவங்க டெரர்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நானும் யோகலட்சுமியும் நிறையா விளையாடுவோம் செட்டில். அவங்க கூட அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் சீன் நடிக்கிறேன். இப்போ யோகலட்சுமி என்ன பண்ணாங்கன்னா எதையோ அதை எடுத்து இப்படி சிசரை என்கிட்ட இப்படி கொண்டு வந்து காமிச்சு இப்படி வச்சாங்களா, ஷார்ட் போயிட்டு நடுவில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாங்க. ஐயோ போச்சுடா, ஐயோ இவங்க ரொம்ப நம்ம பேசவே கூடாது போல நினைச்சேன். ஏன் நேரமா என்னமோ அவங்களுக்கும் எனக்கு இருக்க சீன்ஸ் எல்லாமே எப்படின்னா அவங்க என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால நானும் அவங்களும் சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு இடத்துல கூட இருக்காது கடைசி வரைக்கும். அதனால டைரக்டாவே அப்படி நாங்க சிரிக்கவே மாட்டோம், பார்த்தா ஷார்ட்ல மட்டும் தான் பார்ப்பேன், போயிடுவேன். அந்த சீசன் முடியும் போது ஒரு நாள் கூப்பிட்டு பேசினாங்க, நல்லா பேசினாங்க. அப்பதான் நாங்க ரெண்டு சிரிச்சு ஒரு போட்டோ எடுத்தோம்.
அதனோட இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருப்பேன். அவங்க சொன்னாங்க இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் சிரிச்சு பார்க்குறோம்ல. ஸோ மற்றபடி பெருசாக தனியாக பேசினது கிடையாது. பட் ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க கிட்ட நம்ம நிறைய அப்சர்வ் பண்ணலாம். உட்காந்து அவங்க எனி டைம் படிச்சுட்டே தான் இருப்பாங்க, அவங்களோட ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே இருப்பாங்க. நாங்களாம் அது அப்பப்போ நடுவில் ஷார்ட்டுக்கு நடுவில்லாம் விளையாடிட்டுலாம் இருந்திருக்கேன். நான் தப்பு தான், பட் ஸ்டில் இல்லை அதெல்லாம் யூஸ்வலாக இருக்காது. பட் அவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அவங்க ஒழுங்காக தான் இருந்தாங்க. இந்த யோகலட்சுமி ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு எடுத்துருச்சு. இப்போ அவங்களே சிரிப்பு காமிச்சிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் யூஸ்வலா. ஓகே, இப்போ ஆகா கல்யாணமும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஐயோ அந்த ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டில் ஷேர் பண்ணலாமே. சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. உண்மையிலேயே ஆஹா கல்யாணம் ஷூட்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ ஒன்னே ஹார்ட் பீட் ஷூட் ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாதிரி இருக்கும், அங்க வந்து ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கும். இல்ல இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது. இந்த கதை நீங்க இப்பதான் அவ்வளவுதான், யாரும் பொண்ணு சொல்ல மாட்டானுங்க. எல்லாமே ஏன்னா வேற வேற ஏஜ் குரூப் இருப்பாங்க. 70+ ஒரு தாத்தா இருப்பாரு, 75+ ஒரு பாட்டி இருப்பாங்க, அதே 45ல ஒரு அப்பா கேரக்டர் பண்றவங்க, இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டா இருப்பாங்களா. ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இங்க எல்லாமே சேம் ஏஜ் குரூப் பீப்புள், மேபி என்னோட ஒரு 5-6 இயர்ஸ் எல்டரா இருக்கலாம். ஸோ இது வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து ப்ரோ அவங்க நல்லா பேசினா கலாய்ச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் சும்மா பேசினதுலாம் கைத்தடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. பாய் சொன்னா கூட கைத்தட்டோம் போல நம்ம எல்லாம். சரி, ஓகே, இப்போ சின்னதா ஒரு கேம் விளையாடலாம் நம்ம. என்னன்னா நீங்க ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்க வந்து அப்படி ரீனாவா மாறிடணும், நீங்க வந்து அர்ஜுனா மாறிடணும். இது ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன், விளையாண்டு பார்க்கலாம் நம்ம. எப்படின்னா அவங்க ஸ்பாட்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அர்ஜுனாவா இல்ல சாருகேஷா போயிடலாம். நடிச்சு காமிக்கணும் அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்றத வச்சு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டா நீங்க அப்படியே ஒரு கான்வெர்ட் டெவலப் பண்ணுவீங்க. வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். நீங்க வந்து தீபா பலவா மாறிடுறீங்க, அவங்க வந்து சாருகேஷா மாறிடுவாங்க. நீங்க 2 பேர் கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க 2 பேர் கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க கான் வந்து பயங்கரமா இருக்கும். கான் அப்படியே டெவலப் பண்ணலாம் நீங்க. ஓகே, ரெடியா? ஓகே, நான் மாறேன். யாரை விட்டு இறங்கணும்னு. ஓகே, ஃபுல் ஸ்மைல். ஓகே, நான் கார்ல எனக்கு ரிவர்ஸ்ல பார்க் பண்ணிட்டேன். அவங்கள தானே அவங்க சொல்லுவாங்க வாட்ஸ்அப் இப்படி 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 இல்ல பாயிண்ட். சரி, ஓகே இப்படி. ஓகே ஓகே ஓகே. ஹாய் ஷர்வா ப்ரோ, வாட்ஸ்அப். ஹாய் அவரு சொல்லிட்டு ஓகே நான் ரெடியா வரேங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்க ரெடி ஆகுங்க. ஓகே, என்ன இன்னைக்கு என்ன சீன் இருக்கு? நீ பேசுப்பா, நீங்க தான் சொல்லணும். நான் போய் ரெடி ஆகுங்க. நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா அந்த சீன்? ஓகே டன். சிரிக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. சோ சிரிக்காம யாரினா நான் தான் ஃபர்ஸ்ட் சிரிப்பேன். சரிங்க ரீனா. சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. ஓ இருங்க, ஓகே பண்ணிடலாம். எப்படி இது பண்ணிட்டு ஓகே ஓகே. இங்க பாக்கெட் இருக்கும்ல, பாக்கெட்குள்ள கை விட்டு பாரு. நம்ம டச் அப் பண்ணிக்கிறேன். இல்ல நான் பண்ணல மாட்டேன். ஓகே இல்லையா, டச் அப் மட்டும் தான். ரெடி. இது சார்கேஷ். அண்ணா அண்ணா ஏங்க நம்ம பிராக்டீஸ் பண்ணுவோம். ரெடி. ரீனா ஏங்க சிரிக்கிறீங்க? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல எனக்கு உங்க பாரு சிரிப்பா வருது. ஏங்க சிரிக்கிறீங்க? சிரிப்பா வருதா? அப்படி ஓகே ஓகே. நீங்க அப்படியே கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள அவங்க பண்ற மாதிரியான கான்வோ வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். என்ன மாதிரி ராமதா உலகத்திலே நடிச்சறவா? ரெடி ரெடி. இரு சார்கேஷ். ராம் நான் கூப்பிடுறேன். யாராவது தூங்குவே. சரி போங்க. ராம் இங்க ரீனா கூட பேசிட்டு இருங்க. டைம் இல்ல. ராம் சாப்பிட போற வரியா?
சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீரியஸ் கிடைச்ச ரிசெப்ஷன் பத்தி பேசணும் இல்லையா? இப்ப ஏதாச்சும் திட்டு விழுந்துச்சா உங்களுக்கு? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அப்படி பண்ணா இந்த சீட் எடுக்காது, இந்த சீட் எடு, அந்த மாதிரி ஏதாச்சும் திட்டு வாங்கின மொமெண்ட் ஏதாச்சும் இருந்திருக்கா உங்களுக்கு சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்லயோ? எனக்கு விழுந்துச்சு, எனக்கு நல்லாவே விழுந்துச்சு. நான் அந்த சீன்ல நான் இவங்களை பத்தி நான் பேசியிருப்பேன் இல்லைங்களா, அந்த ஒரு சண்டை வரும் சிஇஓ எலெக்ஷனுக்காக இது வரும். அந்த இடத்துல நான் வந்துட்டு இவங்க தான் ரதி மேமோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுல ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நான் சொல்லிடுவேன். அது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிச்சுனாங்க, எல்லாருமே அது சீரியஸா பார்க்கல, தேர் கனெக்டட் டு இட் அண்ட் அவங்க உண்மையுமே ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி பேசிருக்காங்க. என்கிட்ட வந்து அவ்வளோ இதாக கேட்பாங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, சொல்லியிருக்க வேணாம்ல, பாவம் அவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா அப்படின்றாங்க. அந்த டைம்ல எனக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியாது. சாரிங்க, நான் அடுத்த நான் பேசி ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுது. ஏன்னா அவ்வளோ கனெக்டடா இருக்காங்க அந்த சீரீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜா இருக்கட்டும், அந்த எத்தனாவது எபிசோட், 96th எபிசோட் நினைக்கிறேன் அது. அந்த எபிசோடுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. 96th எபிசோட் எப்போ வந்துச்சோ லைனா திட்டா வந்துருந்துச்சு, ஃபாலோவர்ஸே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு என்ன பண்ண, ஆமா அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சைட்ல ரியலி ஹாப்பி தட் நாங்க நினைச்சது அந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்குன்றனால மட்டும்தான் அது பண்ணது. ஆக்சுவலி சீன் வைஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கனால தான் அது அந்த அளவுக்கு கன்வே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு we are all happy. பட் தென் அவங்க ஆடியன்ஸா they are all so much connected இருந்தது எனக்கு அப்பதான் அவ்வளோ நல்லா தெரிஞ்சு. That's a biggest thing எனக்கு தெரிஞ்சது. ஓகே, அது ஒரு ரிசெப்ஷன். ஆமா ரொம்ப நல்ல ஒரு ரிசெப்ஷன் தாங்க அது. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது திட்டு விழுந்துச்சுன்னு சொன்னீங்க? விழுந்துச்சு பிரதர். எப்படின்னா இல்ல நானும் அவரும் பேச மாட்டேன், ஓகேங்களா, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். பட் ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஊருக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன குழந்தை ஃபேமிலியோட வந்துச்சுல, வந்துல நீங்க வந்து நவீன் அண்ணா கிட்ட பேசாம இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே சின்ன குழந்தை மனசுல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பாரத்தை வந்து நம்ம இறக்கிட்டோம். ஆமா, அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிருந்தேன், எப்போ சேர்ப்பாங்க எப்படி சேர்க்க தான் போறாங்க, எந்த எபிசோட சேர்ப்பாங்கன்னு நானும் அவர் பேசிட்டே இருப்பேன். ப்ரோ சீக்கிரம் சேர்க்கணும் ப்ரோ, சுத்தி இருக்கிறவங்க திட்டுறாங்க முடியல ப்ரோ அப்படின்னு. பட் ஃபைனலா சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை எனக்கு இப்போ இருக்கு, ஏன்னா சீசன் 1ல முடிச்சா திட்டு எனக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு முடியல. இப்போ ரீசெண்டா நான் இல்ல லோக்கல் ட்ரெயின் நான் போயிட்டு இருந்தேங்க. லோக்கல் ட்ரெயின்ல ஒரு இதே மாதிரி ஒரு சின்ன 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சுற ஒரு குழந்தை வந்தாங்க. வந்துட்டு இதே மாதிரி நான் ஏன்னா அந்த மாதிரி பண்றீங்க, பேசுறீங்கன்னா ரீனா காட்டாது, நீங்க பண்ண தப்பு தானே. இப்போ எனக்கு அது பாய்ச்சிட்டு தான் இருக்கு, விடவே மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி. இந்த வீடியோ கீழே கூட 4 பேர் வந்து கமெண்ட். ஆமா கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அவங்கள இல்ல இவங்க கேளுங்க, உங்களை யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் பிளே தான் பிளே பண்ணிருக்கேன் சீரீஸ் மொத்தமாவே. என்னன்னா அவங்கள போய் சேர்த்து பொண்டாட்டி கூட சரி சேர்த்து வைப்பா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன். என்னன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பிடிச்சிடும், ஒரு பாட்டி இல்ல பாரதியோட நான் பாரதி கிடையாதுங்க. அதாங்க ஃபார்முலா. ஹஸ்பண்ட் வைஃப்னா சேர்த்து என்னது புரியல. ஆக்சுவலி பாரதிக்கும் ரவிக்கும் 2வது கல்யாணம் நடக்கும். அப்போ வந்து பாரதி வந்து ஒரு மாதிரி அழுவாங்க, போயிட்டு இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு, நான் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன், வா கருத்துல வந்து போலாம் வா போ. அவங்க அப்படியே பாப்பாங்க என்ன அப்படின்னும் போது நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் தான், நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப பக்குவமா பேசி சேர்த்து வைப்பேன். அப்போ வந்து ஒரு பாட்டி என்ன பிடிச்ச, அப்போவே அவளை ஓட வச்சிருக்கலாம்ல, நீ போய் சேர்ந்துருக்கலாம்ல, மனமேடல போய் நீதான் உட்காருன்னு பார்த்தேன் அப்படின்னு நானே பாக்குறேன். ஏன் பாட்டி ஒண்ணு அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேன், அடிச்சு உடச்சு நம்மள இருக்கும்போது பாரதியா பாவம் அந்த பொண்ணு பாட்டி. அந்த பொண்ணு இன்னைக்கு பர்த்டே ஆக்சுவலா. ஆமா ஆமா ஆமா, ஹேப்பி பர்த்டே ரேவதி. அவங்க பேரு கடைசியா விஷ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப செயின்ட் தலை தான் நான் பாத்திருப்பேன். அதான் ரொம்ப சேஃப் பிளே தான். ஓகே, ரீசெண்டா உங்க சோஷியல் மீடியால ஒரு போட்டோ பார்த்திருந்தேன், ராஜா சார் கூட ஒரு போட்டோ எடுத்துருந்தீங்க. அந்த மொமெண்ட் எப்படிங்க அமைஞ்சது? எங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் அதை பார்க்கும்போது. ஐயோ, அது ஆக்சுவலி நான் இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன், திருக்குறள் மூவி பண்ணிட்டு இருக்கேன். திருவள்ளுவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் நிறைய தொகுப்பா எடுத்து அவர் எப்படி ஒரு குறள் மேக் பண்ணிருப்பாரு, ஒவ்வொரு குறளும் அப்படின்னு சொல்லி அது எப்படி தமிழ் சங்கத்துல ஒத்துழைச்சிருப்பாங்க அப்படின்றதுதான் ஒரு கான்செப்டாவே அங்க நாங்க ப்ளே பண்ணிருப்போம். அதனால வந்து அப்போ ஆக்சுவலி அந்த படம் பண்ணும்போது ரஹ்மான் சார் தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பெரிய லெஜெண்ட். அப்போ வந்து நான் சரணா படம் போயிட்டு இருக்கு, பாடி உங்களுக்கு ஒரு சாங் இருக்கு, அதாவது எப்படின்னா இந்த செந்தூர பூவே பாரன் மாதிரி என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி. ஸோ வந்து அதுவே 2 இடத்துல படத்துல வரும். சடனா வாங்க பாடி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எங்க வரணும், ராஜா சார்
ராஜா சார் ஆபீஸுக்கா யாரு பண்றா, இளையராஜா அப்படின்னு அப்படியே அதே ஷாக்லயே போய் காரை நிப்பாட்டுற, உள்ள போற, ராஜா சாருக்கு வெயிட் பண்ண சார் அப்படின்ற அவர் எனக்கு ப்ளே பண்றாங்க, ப்ளே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டு கேக்குறேன். நானு கண்ணுல இருந்து புலன்னு தண்ணி வருது. எனக்கான சாங்கா நான் பண்ண போறேன் அந்த சாங்குக்கு. அவ்வளோ ரொம்ப அருமையா இருந்துச்சு. இசை ஞானிங்க. அந்த அந்த மொமெண்ட்ல நான் அவர் என்ன கூப்பிட்டு அவர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் கூட வாங்கலைங்க. அந்த பதட்டத்துல அழுதுகிட்டு இருக்கேன். அவர் என்ன மட்டும் கூப்பிட்டு இங்க வாங்க ஏமா அழறாங்க. இல்ல சார் எனக்கு வந்து கண்ணுல தனியாவது எனக்கு என்ன சொல்றது பேதான மொமெண்ட் தான் அது. அப்புறம் இங்க வா, உன்னோட கண்ணீர் ரொம்ப தூய்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்காக ஆக்சுவலி அவர் பாட்டு மணி லிரிக்கும் எழுதியிருக்காரு. அந்த அந்த காலத்து சங்க தமிழ்ல எழுதியிருக்காரு அந்த பேப்பர்ல. இந்தா அப்படின்னு வச்சுக்கோ, நீ ஒன்னு கண்ணீர் விட்டல அவனுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு பிளஸ் பண்ணி அனுப்புனாரு. I was like, இதை விட வேற என்ன வேணும்? நான் சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து வளர்ந்த கேட்டு அவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட். சோ அவர் எனக்காக ஒரு பாட்டு பண்ணிருக்காரு. அதுல நான் சோலோவா ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னும் போது எனக்கு ரியலி ஹாப்பி. இல்ல உண்மையிலே இது உண்மை. ஓகே, ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு மக்களோட இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு. சோ அந்த அன்புக்கு நீங்க எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? இப்போ வந்து நீங்க மியூசிக் வீடியோ பண்ணாலும் சரி, இப்போ நீங்க இதுல வரீங்க அப்படின்னோடனே ஸ்டெல்லா இஸ் பேக், இல்ல போயிடலாம், ஸ்டெல்லா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா? சோ மக்களோட இந்த அன்பு எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கனா முடிச்ச ஒரு கேப், அந்த கேப்ல வந்து நான் கொஞ்சம் மூவிஸ் பண்ண போயிருந்தேன். பண்ணிட்டு அடுத்த திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு எனக்கு. முதல்ல தான் நான் ஹார்ட் பீட் பாத்திருக்கேன். ஸோ ஃபேன் கேர்ள் தான். ஸோ இது வரும்போது இல்ல வெடி ஒண்ணு வெடிச்ச சவுண்ட் உனக்கு கேட்கும், தனியா கேட்கும் தெரியும். எனக்குமே கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. லைக் இந்த கேரக்டர் எப்படி ஏத்துப்பாங்க, எப்படி யாரில் இந்த ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ எந்த வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி கேர்ள்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த. ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் பாதி கேர்ள்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் தொண இருப்பாங்க. ஸ்டெல்லா பத்தி தானே கேட்டீங்க நீங்க? இல்ல ஸ்டெல்லா கிடைச்ச மக்களோட அன்பை பத்தி கவலைப்படாத, கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாத. சோ நானும் கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹாப்பி. ஓகே, இப்போ லாங் ஃபார்மட் சீரிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. உப்பு புளிக்காரமா இருக்கட்டும், ஆப்டிஸா இருக்கட்டும், ஆட்பீட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி லாங் ஃபார்மட் சீரிஸ் வந்துட்டே இருக்குது. அந்த லாங் ஃபார்மட் சீரிஸ்ல வந்து யூடியூப்ல இருந்து வரவங்க நிறைய அங்கிருந்து எமோஜ் ஆகி வரவங்க நிறைய பேர் அதுல இது பண்றாங்க. ஸோ உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரியான ஒரு லாங் ஃபார்மட் சீரிஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு கேட் ஓப்பனிங்கா இருக்கு. இதோட growth வந்து இந்த அளவுக்கு ஒரு எழுதின்னு நினைக்கிறீங்க நீங்க? இது ஹார்ட் பீட் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த லாங் ஃபார்மட்ல ஸோ அந்த டைம் வந்து யாருமே என்ன சொல்றது லைக் இட்ஸ் அப்படியா? ஓகே, சாரி, கட் பண்ணிடுங்க. அதாவது ஹார்ட் பீட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, லாங் ஃபார்மேட் எங்களுக்கு. அந்த லாங் ஃபார்மேட் நான் சொல்றேன் அதனால அந்த ஃபார்மேட் வந்து என்ன சொல்றது லைக் புதுசாக இருந்துச்சு எப்பவுமே. ஏன்னா வந்து மாசத்துக்கு பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ எபிசோட் முடிக்கணும்னு இருக்கோம். ஸோ இவ்வளோ சீன்ஸ் டெய்லி எடுக்கணும்னு இருக்கோம். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஆக்டரா இது வந்து ஒரு புது ஒரு அனுபவம். அதே மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் இந்த லாங் ஃபார்மேட்ல. டு பி ஆனஸ்ட்டுங்க, நாமளே பார்க்குறோம் இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கன்சிடர் பண்ணுறது ஐ எம் லக்கி டு கெட் திஸ் ரோல். ஏன்னா எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு நாமளே பார்ப்போம். எனக்கே நிறைய பேர் தோணும் பயங்கரம் நடிக்கிறானே அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காரு. ஸோ ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் என்னை பார்த்தாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இப்போ ஷாம்னா என்ன ஒரு இடத்துல ஆடிஷன் போயிட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்தாரு, ரெக்கக்னைஸ் பண்ணாரு, நீங்கள் இந்த ரோல் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் கிடைச்சதுனால ஐ வாஸ் லக்கி. அவ்வளோதான். மற்றபடி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஏதாச்சும் மேபி இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க ஷாம்னா மாதிரியோ இல்லை தீபக் சார் மாதிரியோ யாராச்சும் ஒருத்தங்க கண்ணில் சிக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா வந்துடுவாங்கன்ற எனக்கு கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு இதுதாங்க. ஓகே ப்ரோ, ஆப்வியஸாக இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறமாவே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு படம் கிடைக்கும், அதுக்கடுத்து ரொம்ப கேப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்மியாது. அப்பப்போ ஃபில்லிங்காக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம், யூடியூப்பில் பண்ணுறோம், எண்ட் ஆஃப் த டே என்னன்னா இது நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்கு போகிறோம் அப்படின்னுவான். பட் இதுலேருந்து அதுக்கு போகும்போது நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அதை பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அது வந்து இது அப்படியே ஃபில் பண்ணுது. நீ அடுத்த ஸ்டெப் உனக்கு இதுதான், இதுலேருந்து நீ அதுக்கடுத்து மேலே போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய கேப்பை ஈஸியாக்கி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 100 எபிசோட் இருக்க ஒரு சீரீஸில் வந்து அதுவும் ஒரு ப்ரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஃபேஸ் காட்டிட்டோம். ஒரு 10 எபிசோடு வந்தாலே வந்து அவ்வளோ ரீச் இருக்கும். ஸோ அது ட்ரெமெண்டஸ் தான். இல்லை, ஒரு 100 எபிசோட் வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக லைக்
ஒரு 6 மந்த் ப்ராஜெக்ட்ல ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி டெய்லி நம்ம நடிச்சுட்டே இருப்போம். ஸோ தட் நம்ம டெய்லி ஒரு விஷயத்த பண்ண அதில் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருப்போம். ஸோ சம்வேர் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறோம். நாட் 1-on-1 கூட இல்லாமல் நிறைய பேர். ஸோ அவங்க பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிற ஒரு விஷயம் இருந்தது. அட் த சேம் டைம் எவ்வளோ ஸ்பீடாக ஒரு சீனை பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கும். இப்போ ஒரு நாள் வந்து இப்போ மூவில 2 சீன் 3 சீன் எடுப்பாங்க. பட் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சீன் போகும். இப்போ நான் இவ கூட ஜாலியாக பண்ணிட்டு இருக்கேன்னா நெக்ஸ்ட் இப்போ இதே ரூம்ல இப்போ அர்ஜுன் கூட நான் கோவமா பேசணும்னா ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர். டக்குன்னு எனக்கு மூடு சேஞ்ச் பண்ணி நான் அதை பண்ணணும். ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியாது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கோவத்தோட பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து இவகிட்ட நான் சிரிச்சிட்டு இந்த ரூம்ல பேசுறேன், இதே ரூம்ல இன்னொரு ஷார்ட் இருக்கு வித் அர்ஜுன் கூட, நீங்க 2 கோவமா பேசுறீங்கன்னா லைக் அடுத்த சீனை நாங்க மாறணும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நம்மளோட அந்த சீனோட மூடுக்கு ஏத்தாப்புற அந்த மாறுற இது எல்லாமே வந்து இங்க இந்த ஒரு 100 எபிசோட்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். அண்ட் மெயின் திங் வந்து இந்த மாதிரி ஒரு 100 எபிசோட் நடிக்கிற எங்களை விட வந்து ஐ மீன் டிரெக்டர் அண்ட் ரைட்டர் ப்ரொடக்ஷன், பிகாஸ் எங்களுக்கே வந்து 100 எபிசோட் என்ன இருக்கும், ஸ்டோரி என்ன எழுதுவாங்க, இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஸோ லைக் நாங்கள் வந்து கேட்டுட்டே இருப்போம் என்ன 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 அடுத்து இருக்கும். ஸோ டிரெக்டர்ஸ் அந்த அவங்க தான் வந்து என்ன எழுதுறாங்க, அவங்களுக்கு தான் இன்னும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஸோ எங்களுக்குமே வந்து அதை எழுதுறதுனால ஈஸியாக இருக்கு. எல்லா லைக் கோவப்படுறது எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் ப்ளே பண்ண முடியுது. நிறைய லேர்னிங் இருக்கு அண்ட் ஸ்பீட். ஆஃப்டர்க்கான அகைன் ஹார்ட்பீட் மாதிரியான ஒரு லாங் ஃபார்மட் சீரிஸ். ஸோ உங்களோட ஜேர்னியை இந்த மாதிரியான சீரிஸ் வந்து இந்த அளவுக்கு மோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் ரொம்ப பிளஸ்டு எனக்கு இது கிடைச்சது. நான் அதான் சொன்ன மாதிரி தான், நான் இப்போ கனா முடிச்சுட்டு படம் முடிச்சுட்டு அடுத்து இருக்குதான் நான் எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவா எனக்கு இந்த டைம் யூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து லைக் இப்போ நம்ம போறோம் ஷூட் போறோம், கிடைக்குமா கிடைக்காது அதெல்லாம் செகண்டரி. என்னை கூப்பிட்டதே நான் வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். இவங்க கண்ணில் நான் பட்டிருக்கேன், இந்த ரோலுக்கு செட் ஆயிருவான்னு நினைச்சிருக்காங்க. ஸோ நான் அதுலேயே எனக்கு ஹாப்பி தான். அது இல்லாம நான் இங்க செலக்ட் ஆகி இப்போ இங்க உட்காந்துருக்கேன்னா பியாண்ட் ஹாப்பினஸ். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஓகே, நீங்க ஜெனரலா கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து இந்த லாங் ஃபார்மட் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து எப்பவுமே ஒரு மூவினா நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் சீன்குள்ளேயோ பர்டிகுலர் இதுக்குள்ளேயோ டைம் பீரியட்குள்ளேயோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி இந்த வேற இப்போ டெலிவிஷன் லாங் ஃபார்மட்லாம் பாத்தீங்கன்னா ஒரே எப்படி சொல்ல ஒரு 100 200 300 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து எப்போ வேணாலும் அந்த கேரக்டரை வந்து நம்ம உள்வாங்கி பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். இந்த லாங் ஃபார்மட் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்போ நீங்க வந்து ஒரு மூவி மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும், பிளஸ் வந்து உங்களோட கேரக்டரையும் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், பிளஸ் லேர்னிங்க்கு நிறைய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த நேச்சுரலா நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னு கிடைச்ச அந்த ஒரு நேம் வந்து எனக்கு ஹார்ட் பீட்ல தான் கிடைச்சது. பிகாஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருந்துச்சு. நீங்க பண்ணுங்க, நான் எப்படின்னா நான் போயிட்டு எப்படி காலேஜ்ல இருக்கணும் அந்த மாதிரிதான் ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கணும். அப்படிதான் டயலாக்ல நான் அப்படியே ஓகே இதை பேசிட்டு போயிடணும், அப்படிதான் அதை பேசிட்டாலே அது நேச்சுரலா அப்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சீசன் மாதிரி செகண்ட் சீசன் ஒரு பெரிய ரிசெப்ஷன் கிடைக்கிறதுக்கு நாங்க தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.